வணக்கம். இன்னைக்கு நம்ம அடையாளம் எது அப்படின்னு சொல்லிட்டு அதை 2 வெர்சஸா பார்க்கலாம். அதாவது நம்மளுக்கு இருக்கிற இப்போ வெளியில இருக்கிற அடையாளங்கள், வெளியில இருக்கிற அடையாளம் அதாவது லேபிள் அப்படின்னு சொல்றது மாற்றம் கொடுக்கலாம். ஆனா ஆன்மீகத்தில் ஒரு அடையாளம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இருக்குது. ஸோ நம்ம வெளியில இருக்கிற அடையாளத்தையும் திருட பார்ப்பார்கள், உள்தன்மையில் இருக்கிற அடையாளத்தையும் திருட பார்ப்பார்கள். ரெண்டு தான் எப்படி நடக்கும் ஆன்மீக வழி, அதமே வெளியில இருக்கிறது. ஸோ நீங்க என்ன கேட்ட உங்க அடையாளம் எது அப்படின்னு கேட்டா உடனே அவங்க என்ன சொல்லுவீங்க, நான் யார், என் பேர் இது, நான் இந்த ஊர்ல இருக்கிறேன், என் உறவுகள் எப்படி, நான் இந்த மொழி எனக்கு இந்த மொழி, என் நாடு தமிழ்நாடு, இப்படி நம்ம அடையாளத்தை நம்ம சொல்லிடுவோம் எல்லார்ட்டையும். சரிங்களா? அப்போ இந்த லேபிள் எப்படின்னா நம் உலக வாழ்க்கைக்கான ஒரு லேபிள் நம்மளுக்கு இருக்கிற இப்போ உள்ள லேபிள். நான் என்ன எந்த குடும்பத்துல இருக்கிறேன், என்ன ஏதுன்னு எல்லாமே லேபிள் நம்மளுக்கு. ஸோ என்ன அப்படின்னா இது உடல், மனம், சமூகம், இது இதுலயே மேல அமைஞ்சிருக்கிற ஒரு அடையாளம் நம்மளுக்கு. ஆனால் இந்த அடையாளம் என்ன இது மாறும், இது உடையும், அப்புறம் இது இறுதியில் மறைஞ்சிரும். சரிங்களா? இந்த அடையாளங்கள் இறுதியில் மறைஞ்சிரும். ஆனால் ஆன்ம அடையாளம் சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. அந்த ஆன்ம அடையாளம் தான் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது உடல் அல்ல, உன் சிந்தனை அல்ல, ஒரு கதை அல்ல. இது என்ன அப்படின்னு கேட்டேன்னா, நீ அறிவு அப்படிங்கிறதுக்கும், நீ ஒரு சாட்சி அப்படிங்கிறதுக்கும், நீ ஒளி அப்படிங்கிறதுக்கும் தான் இந்த கான்செப்ட் ஆன்மீக ரீதியாக நம்மளே அடையாளப்படுத்துறது. சரிங்களா? ஸோ நம்ம முதல்ல என்ன இருப்போம் அப்படின்னு சொன்னா, நம்ம இந்த வெளியில உள்ள லேபிள்ஸ், இந்த அடையாளங்களே வச்சுதான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருப்போம். நம்ம பேசிக்கலா நம்ம வருவோம். உள்தன்மையில் நம்ம திரும்பும் போது தான் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீதான் அறிவு, நீதான் உனக்கு சாட்சி, நீதான் உனக்கு ஒளி அப்படிங்கிற கான்செப்டுக்கு நம்ம வருவோம். இப்ப நீங்க பல இதை நீங்க இப்போ ரீசன்ட் இல்ல, ரொம்ப காலமாக இருக்கு, தமிழ் 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 அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப இதா பேசுவாங்க. அதாவது தமிழ் எங்கள் அடையாளம், நாங்கள் இதை அழிக்க விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இதை திருட பாக்குறாங்க அப்படின்னா சொல்லுவாங்க. ஆனா நல்லா ஆராய்ச்சி பண்ணுனா நம்ம உள்ள போயிட்டு யார் அடையாளத்தை யார் எடுக்க பாக்குறா அப்படிங்கறதான் இங்க கான்செப்ட். இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இலங்கை நீங்க எடுத்துக்கிடலாம். இலங்கையில பாத்தீங்கன்னா, தமிழ்நாடு மாதிரியே இலங்கையும் ரொம்ப ரொம்ப ஒரு அவ்வளோ வளங்கள் நிறைஞ்ச ஒரு இது. சரிங்களா? எனக்கு எப்படி இலங்கை பத்தி எனக்கு பேசிக்கலா இப்ப நம்ம உள்தன்மையில நம்ம பயணிக்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, நம்ம பாஸ்ட் லைஃப் ஹிஸ்டரிஸ் எல்லாத்துக்கும் தெரிய வரும். அதாவது எங்க நம்ம ஆல்ரெடி பர்த் எடுத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு அது ரொம்ப ரொம்ப ஒரு கனெக்ட் ஆகுறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இலங்கை தான் எனக்கு கரெக்டா ரொம்ப ரொம்ப கனெக்ட் ஆகும். இது இப்போ அதாவது நான் ஆன்மீக தேடல் உள்நோக்கி பயணத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் கனெக்ட் ஆகிறத விட, நான் வெளித்தன்மையில் இருக்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப கனெக்ட் ஆச்சு. எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு நான் 2008 அந்த காலகட்டங்கள், ஐ திங்க் 2008 அண்ட் 2007 ஆர் 2008 இந்த காலகட்டத்தில் நீங்க பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, திருச்சியில இருந்தோம். நாங்க திருச்சியில இருக்கும்போது ஒரு ஒரு அப்பார்ட்மெண்ட்ல இருந்தோம். உங்களுக்கு தெரியும், வெளியில கிரில் போட்டுருப்பாங்க. அப்படி ஆப்போசிட் ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்கும். அவங்க கிரில்ல இருந்து பார்த்தாங்கன்னா நம்ம இது தெரியும், நம்ம இருந்து பார்த்தாங்க. எனக்கு அது கிச்சனுக்கு பின்வாசல். அதுல ஒரு அகதி, அதாவது இலங்கையில இருந்து வந்தவங்க அதுலயே நின்று அப்படியே என்னையே பார்த்துட்டே இருப்பாங்க எப்போதுமே அந்த லேடி. அவங்க ஒரு ஹேண்டிகேப், ஏதோ ஒரு அங்க பிரச்சனை இல்லை, ஏதோ ஒரு இழந்துட்டு அவங்க வந்திருக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப ஒரு சோகமாவே இருப்பாங்க எப்போதுமே. ரொம்ப கவலையில இருக்கிற மாதிரி இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரே சந்தோஷம் என்ன அப்படின்னு சொன்னா, என் பெரிய பொண்ணை நான் வெளியே வச்சுதான் இது பண்ணணும். அதை பார்த்து அவங்க அவ்வளோ ஒரு ரசிப்பாங்க. அவங்க காட்ட சொல்லுவாங்க, அங்க இருந்தே என்கிட்ட சொல்லுவாங்க. அப்போ எனக்கு அவங்களெல்லாம் பார்க்க ரொம்ப ரொம்ப ஒரு என்ன சொல்றதுன்னா, ஒரு பரிதாபமான ஒரு நிலை தெரியும். எப்படி அந்த எவ்வளோ ஒரு கஷ்டம், அவங்க இடத்த விட்டு, அவங்க சொந்த மண்ணை விட்டே அவங்கள வந்திருக்காங்க. என்னதான் தமிழ்நாட்டுல இருந்தாலும் அகதின்னு தான் நம்ம சொல்றோம். ஸோ அது எனக்கு அதனால அவங்க கிட்ட ஒரு ஒரு இது உண்டு. ஸோ நான் அப்புறம் ஃபர்ஸ்ட் பிஸ்னஸ் நான் அப்படின்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்போர்ட்ல ஆரம்பிக்கும் போது எனக்கு எதுவுமே தெரியாது. சும்மா ஒரு கிளாஸ் போனேன். அதாவது என் ஃபேமிலியில யாரும் பண்ணது கிடையாது, எனக்கு ஃபேமிலி பிஸ்னஸ் கிடையாது, எனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன். நானா ஒரு குருட்டில போயிட்டு நானா தனியா இண்டிவிஜுவலா நானே என் ஃப்ரெண்டு சேர்ந்து ஒரு கிளாஸ் மட்டும் தான் போனோம்.
ஃபஸ்ட்டு எனக்கு கிடைச்ச ஆர்டர் பார்த்தீங்கன்னா இலங்கையிலேருந்து தான் கிடைச்சிச்சு. ஸோ இலங்கையில இருந்து தான் வந்து ஒருத்தர் வந்து அவர் வந்து டக்குன்னு, அதாவது இந்த சோல் வந்து நீங்க அங்க அங்க வந்து இருக்கு அப்படின்னா, அங்க ஏற்கனவே இது அப்போ வந்து நீங்க பார்த்தா தெரியும். சில கண்ட்ரீஸ் நம்ம வந்து பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நம்ம அங்க வாழ்ந்துக்கவே மாட்டோம். ஆனா அந்த 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 இடம் நம்மளுக்கு ரொம்ப பரிச்சயமானதா இருக்கும். ரொம்ப வந்து விரும்புவோம் நம்ம. ஸோ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நானா ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணி போட்டிருந்தேன். அத பார்த்து அவரு வந்து மெயில் போட்டு எனக்கு வந்து குடுத்தாரு. ரெக்வெஸ்ட் குடுத்து, அதுக்கப்புறம் பேசி ஃபர்ஸ்ட்டு என்னோட எக்ஸ்போர்ட்ல நான் ஷிப்மெண்ட் பண்ணது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்ரீலங்காவுக்கு தான். என் ரைஸ் போகுது. ஒரு கண்டெய்னர் நெறையா போகுது. இப்பவும் நெனச்சாலே எனக்கு வந்து ஆச்சரியம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிஏபி மெத்தட்ல வந்து நான் வந்து அனுப்புனேன். எப்படி அப்போ அப்படி அனுப்புனேன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது. ஏன்னா, அவ்வளோ ஒரு குருட்டு நம்பிக்கை. அதான் சொல்றேன்னா, அந்த மக்களை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அனுப்பிட்டேன். இண்டிவிஜுவலா வந்து அனுப்புறேன். ஒரு கண்டெய்னர் நெறைய அனுப்பிச்சேன். டிஏபி போஸ்ட்றேன். வருமா வராதான்னு தெரியல. கிட்டத்தட்ட ஒரு 10 டேஸ் ஆர் 20 டேஸ் வந்து வெயிட்டிங் பண்ணி அமௌண்ட் டிஏபினா டாக்குமெண்ட் அகெயின்ஸ்ட் பேமெண்ட். அதாவது நம்ம ஷிப்மெண்ட் வந்து போயிரும். எதுவுமே பண்ண மாட்டோம். அவங்க திருப்பி வந்து பணம் கொடுக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 10 லேக்ஸ் போட்டு வந்து அனுப்புறேன். அது வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய சாதனையா நான் வந்து பார்த்தேன். அதாவது இவ்வளோ பவர்ஸ் நம்மளுக்கு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே வந்து நான் மிரண்ட ஒரு காலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் என்னோட எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ்ல. அது ஃபர்ஸ்ட் ஸ்ரீலங்கா தான் பண்ணேன். அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அங்க உள்ள நிறைய ஸ்ரீலங்கன்ஸ் வந்து என்கிட்ட வந்து காண்டாக்ட் பண்ணி எனக்கு பிஸ்னஸ் வந்து இது பண்ணாங்க. ஆக்சுவலா நான் அந்த இன்னொரு ஷிப்மெண்ட் வந்து எனக்கு கிடைச்சிருக்கு. இன்னொருத்தர் வந்து ரொம்ப பெரிய ஒரு இதுல இருந்து எனக்கு அக்ரிமெண்ட் போடுறதுக்கு வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தார். உண்மையாலுமே அது வந்து எனக்கு கிளிக் ஆச்சு அப்படின்னு சொன்னா, இந்த இடத்துல வந்து நான் வந்து நிற்க மாட்டேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் எல்சியவே வந்து பேபி எல்சி போட்டு பயங்கரமா வந்து அவங்க வந்து அவ்வளோ அளவுக்கு வந்து ப்ராப்பரா எல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது, லாஸ்ட்ல வந்து அவர் வந்து இறந்துட்டார். சரிங்களா? ஸோ எனக்கு வந்து அது வந்து நான் ரொம்ப ஒர்க் பண்ணேன் அந்த இதுக்கு. கடைசியில வந்து அது வந்து எனக்கு கைவிட்டு போச்சு. எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. ஏன்னா, அவர் அவ்வளோ என்ட்ட வந்து பேசியிருக்காரு. அப்படியே அவங்களுக்கு வந்து என்ட்ட பேசுறதே வந்து ரொம்ப பிடிக்கும். அவங்களாவே கால் பண்ணி பேசுவாரு. நெறைய சொல்லிக் குடுத்தாரு எனக்கு. ஏன்னா, எனக்கு தான் எதுவுமே தெரியாது. இப்படி பண்ணு, அப்படி பண்ணு, அப்படி எடு, பேங்க்ல போய் இப்படி பண்ணு. அப்ப எல்லாமே ப்ராப்பரா வந்து பேங்க் மூலமா வந்து வர்றதுக்கு அவரு அவங்க கண்ட்ரிக்கு இல்லாம வெளி கண்ட்ரில இருந்து அவங்க வர்றாப்புல பேபி எல்சிலாம் போட்டு அவர் பண்றதுக்கு நெறைய மெத்தட்ஸ் வந்து எனக்கு சொல்லிக் குடுத்தாரு. ஸோ கடைசியில அந்த இது வந்து எனக்கு போச்சு. அது கொஞ்சம் இதா தான் இருந்தது. அதுக்கப்புறம் தான் நான் வந்து வெஜிடபிள்ஸ்க்கே வந்து தாவுனேன். ஸோ ஏன் வந்து அப்படி நான் வந்து சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, இப்போ வந்து நான் அது வந்து வெரி அவுட் அடையாளம் அப்படிங்கிறது எனக்கு வந்து போயிடுச்சு அப்போ. ஸோ அந்த நேரத்தில் வந்து நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆன்மீகத்துக்குள்ள நான் வந்து வரேன். ஆன்மீகத்துக்குள்ளே நான் வந்து என்டர் பண்ணும்போது தான் எனக்கு வந்து தெரிய வருது. என்ன அப்படின்னு சொன்னா, என்னோட பாஸ்ட் லைஃப் நான் எங்கெல்லாம் வந்து பர்த் எடுத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. ஆனால் அத்தனை பேரும் ஒன்றும் இப்பவும் நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இதே ஸ்ரீலங்கா அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்குள்ள தான் என்கிட்ட நிறைய ஆத்மாக்கள் வந்து வந்தது. அதுல தான் பல பேர் வந்து கார்மிகாவும் எனக்கு வந்து இருந்தார்கள். அந்த டைமில் தான் என்னுடைய உள் அடையாளத்தை வந்து திருட பார்த்தார்கள். சரிங்களா? இந்த கான்செப்ட் தான் நான் வந்து சொல்ல வரேன். அதுதான் இந்த கதை வந்து நான் வந்து சொல்றேன். எப்ப வந்து நீ வந்து கொதிச்சு எழுவ அப்படின்னு கேட்டா, எவன் ஒருத்தன் உன் அடையாளத்தை திருட பார்க்கிறானோ அப்பந்தான் நீ வந்து கொதிச்சு எழுவ. சரிங்களா? ஸோ தமிழ் அப்படிங்கிறது ஒரு அடையாளத்தை திருட பார்க்கும் போதுதான் வந்து இலங்கையில வந்து அவ்வளோ ஒரு பிரச்சனைகள் வந்து ஆனா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு போர் அப்படின்னு வந்தா இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அந்த அவங்க வந்து இருந்திருந்தாங்க, அவங்க இவ்வளோ பேர் கொல்லாமனா இருந்தாங்கன்னா அவ்வளோ செழிப்பான நாடு. நான் வந்து அப்போ இது வந்து இங்க கிடையாது. ஏன்னா நான் நிறைய இதை வந்து இலங்கையில வந்து இது பண்ணியிருக்கேன் நான். அப்போ கிட்டத்தட்ட ஃபாரின் யூரோப் கண்ட்ரீஸ்ல இருந்தவங்க கூட ஃபுல்லுமே ஷிப்மெண்ட் பற்றி வந்து ஸ்ரீலங்கனுடைய வெஜிடபிள்ஸாக இருக்கும். அப்படியே நம்ம தான் அவ்வளோ ஒரு வளமான ஒரு 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 கண்ட்ரி இலங்கை. சரிங்களா? அதனால தான் அழிச்சிட்டாங்க. ஸோ அவங்க வந்து அந்த இதுல வந்து அழிக்கி இப்ப என்ன கண்டிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டா, இதுதான் இந்த நிலைமை தான் நான் வந்து தமிழ்நாட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்றேன். எவன் ஒருத்தன் தமிழ் தமிழ் தமிழ்னு சொல்றானோ அவன் தான் இத்தனை காலங்கள் தமிழை கொஞ்சம் கொஞ்சமாக அழித்து கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்றதா இந்த இது.
இது தெரியாம தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, யாரு தமிழை வளர்க்கறதுக்கு பாடுபடுறா, யாரு அழிக்க துடிச்சிட்டு இருக்கிறாங்க, இத்தனை வருஷம் இவங்க இருந்து தமிழை வந்து எப்படி வளர்த்துருக்குறாங்க, இதை சொல்லி சொல்லி எப்படி பொழப்பு நடத்துறாங்க இவங்க, இதை நம்பி நம்பி நம்ம எவ்வளோ ஏமாந்து இருக்கோம் இவங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, என் அடையாளம் என் அடையாளம் ஆட்டோமேட்டிக்கா. ஏன் அப்படின்னு சொன்னா, அந்த இது வந்து நம்ம இதுல கலந்துருக்கும், நம்ம ரத்தத்துல வந்து கலந்துருக்கும் அந்த தமிழ் அப்படிங்கிற உணர்வு. ஸோ அந்த உணர்வை வந்து இவங்க எப்படி யூஸ் பண்றாங்க, தப்பான இதுக்கு வந்து எப்படி யூஸ் பண்றாங்க, இதைதான் வந்து நம்ம கிட்ட வந்து புகுத்தி வச்சுக்கிறாங்க காலகாலத்துக்கு. இது இப்போ கிடையாது, இப்போ வந்து கிடையாது, காலகாலமாக எதையுமே வந்து எளிதாக வந்து ஈஸியா அழிக்க முடியாது. சரிங்களா? ஒண்ணு என்ன பண்ணுவாங்கன்னா, அங்க மாதிரி வேரோட எல்லாத்தோட டீமா சேர்ந்து வந்து மொத்தமா வந்து அடையாளத்தை வந்து அழிப்பாங்க, அங்க அழிச்ச மாதிரி. சரிங்களா? ஆனா அவனுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணுமே கிடைக்காது. ஆனா ஒரு வஞ்சன்ஸ், வன்மம், இது மட்டும்தான் வந்து நிலைச்சிருக்குமே ஒழிஞ்சு அதுல வந்து ஹியூமனிட்டி அப்படிங்கிறதே வந்து இல்லாம போயிட்டு. இப்போ என்ன என்ன கிழிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது. ஒரு இனத்தையே வந்து அழிச்சிட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா அது வந்து தெரியாது நம்மளுக்கு. ஸோ இதே தான் இந்த தமிழ்நாட்டுக்குடைய நிலைமை வந்து இப்போ போயிட்டு இருக்கு. நம்ம வந்து யாரை வந்து நம்பி நம்பி பண்றோமோ அவங்களே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக அழித்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது நம்ம கொஞ்சம் நம்மளோட இதையே வந்து உற்று நோக்கணும்னா நம்மளுக்கு வந்து தெரியும். ஸோ ஒரு தமிழ் அப்படிங்கிறது வந்து நம்ம என்ன அப்படின்னா, நம்மளுடைய ஒரு கலாச்சார ஒரு அடையாளம் தான். அது நம்மளுக்கு வேறு. சரிங்களா? அதுதான் நம்மளுடைய வரலாறை வந்து குறிக்கும். ஆட்டோமேட்டிக்கா அது எல்லாமே நம்ம கிட்ட இருக்கும். ஆனா ஒரு நம்ம வந்து உடலா இருக்கிறது தான் வந்து ஒரு ஒரு இப்போ இப்போ என்னோட ஆத்மா, நான் அதனாலதான் ஆத்மாக்கும் இதுக்கும் வந்து சொல்ல வரேன். ஆத்மா அப்படிங்கும் போது இங்கேயும் பறந்திருக்கலாம், வேற எங்கேயும் வந்து பறந்திருக்கலாம். ஸோ அந்த அடையாளம் வந்து இன்னொரு டைம் நான் வந்து மேல் தன்மைக்கு நான் வந்து போகும்போது இந்த அடையாளம் வந்து மறையும். ஆனால் அந்த ஆத்மா அடையாளம் அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து மறையவே மறையாது காலத்துக்கும் வந்து. அப்படினாலதான் நம்ம விழிப்புணர்வு அடைய 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 பாஸ்ட் லைஃப் ஹிஸ்டரிஸ் வந்து நம்மளுக்கு வந்து தெரிய வரும், எந்த எந்த இடத்துல நம்ம வந்துருக்கோம். புத்தானா எனக்கு வந்து பயங்கரம், எனக்கு வந்து ஏன்னா அங்கதான் புத்திசம் இருந்தது இலங்கை. ஸோ என் பொண்ணுக்கும் சரி, என் பொண்ணுக்கும் அவ்வளோ இருக்கும். புத்தா அப்படின்னா என் பொண்ணுக்கு அவ்வளோ பண்ணுவோம். அதே தான் வந்து எனக்கும் வந்து இருக்கும். புத்தர் அப்படின்னு சொன்னா அவ்வளோ ஒரு பிடித்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ பேசிக்கலா வந்து இலங்கை அப்படின்னு சொன்னபோது என்கிட்ட கனெக்ட் ஆகி வந்தவங்க எல்லாமே என்ன அப்படின்னா, இந்த இலங்கையை சொல்லிதான் வந்து வந்தது. நம்மளுடைய ஏன் வந்து நான் வந்து வெகுண்டெழுந்தேன். சரி டாபிக் போனோம். ஏன் வந்து நம்ம வந்து இதை என்ன பண்ண பார்த்தார்கள், ஏன் வந்து நான் வந்து என்னோட இதுல இருந்து நான் வந்து வெகுண்டெழுந்தேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா என் அடையாளத்தை இவங்க என்ன பண்ணாங்க, குறைக்க பார்த்தாங்க. அதாவது ஒரு சூரியனை வந்து மறைக்க முடியாது, ஆனா மேகத்தை வச்சு வந்து தடுக்க பார்க்கலாம். இந்த வேலையை வந்து இவங்க வந்து கண்டினியூஸா வந்து செஞ்சுட்டு இருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எப்படி ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, என்னுடைய ஓன் எங்க அம்மாவுடைய தங்கச்சி பொண்ணு, சரிங்களா, அவள் தான் வந்து முத அதாவது எப்படி இவங்க வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு உள்ள இருக்கிற எல்லாத்தையும் நம்ம மேல ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க, அதாவது மாற்றி. சரிங்களா? இந்த ப்ரொஜெக்ஷன் வந்து பண்ணும்போது என்ன அப்படின்னா, நம்ம வந்து விழிப்புணர்வு அடைய அடைய என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, நம்ம அடையாளத்தை வந்து திருடுறாங்க இவங்க, நம்ம அடையாளத்தை ஏதோ பண்றாங்க இவங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து தெரிய வரும். இவங்க எப்படி இதை வந்து பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ வந்து இவங்க என்னென்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, என் ஒளியை தான் வந்து இவங்களால குறைக்க முடியும். என் சக்தியை வேணா அவங்க வந்து எடுக்கலாம், அதாவது உறிஞ்சி எடுக்கலாம், எனர்ஜியை வந்து அவங்க திருடலாம். ஆனால் உண்மையான என்னோட சாட்சியவோ என்னோட அறிவையோ, ஏன் அப்படின்னு சொன்னா உள்தன்மையில நான் சொன்னது என்னன்னா, நான் அப்படிங்கிறது என்ன இருக்கும், எனக்கு வந்து வெளியில ஒண்ணுமே வந்து எனக்கு வந்து கிடையாது. உள்தன்மையில் என்னுடைய சாட்சி, என்னுடைய ஒளி, இதுதான் வந்து எனக்கான ஒரு இதா வந்து இருக்கு. இதுதான் மெயின் நம்மளுக்கு. சோ எப்படி வந்து வெளியில வந்து இந்த மெத்தட்ல வந்து பண்றாங்க, நான் தான் திருப்பி திருப்பி இப்ப நான் சொல்றேன், நீ உச்சக்கட்ட போகும்போதுதான் இந்த இந்த ரகசியம் எல்லாம் தெரிய வரும். எப்படின்னா, வெளியில இருக்கிறது தான் அப்படியே உள்ள இருக்கும். வெளியில என்னெல்லாம் வந்து உங்களுக்கு பண்றாங்களோ அதே தான் உனக்குள்ள வந்து பண்ணுவாங்க. சரிங்களா? சோ இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, உண்மையான உன்னோட சாட்சியை வந்து ஆன்மாவின் இயல்பா இருக்கும். இது வந்து
பிறக்கவும் பிறக்காது, சாகவும் சாகாது. சரிங்களா? எவராலையும் என்னோடதை வந்து எடுத்துக்கொள்ளவே வந்து முடியாது. இது வந்து சூரியனை போல் மேகம் வந்து மறைக்கலாம், ஆனால் சூரியன் என்ன ஆகாது, அணையவே அணையாது. அப்போ என்ன வந்து எப்படி திருடுவாங்க, என்னெல்லாம் திருடுவாங்க இவங்க அப்படின்னா, என் மன நிம்மதியை திருடுவாங்க, என் நம்பிக்கையை திருடுவாங்க, நல்லா கவனிங்க, என் கவனத்தை திருடுவாங்க, என் உயிர் சக்தியை வந்து திருடுவாங்க, என் உணர்ச்சி சக்தியை வந்து திருடுவாங்க. ஸோ இது எல்லாமே நம்மளை வந்து குறைக்கக்கூடியது. சரிங்களா? என்னதெல்லாம்? மன அமைதி தான் வந்து இது கெடும், நம்பிக்கை கெடுப்பாங்க, கவனத்தை திசை திருப்புவாங்க, உயிர் சக்தியை வந்து திருடுவாங்க, உணர்ச்சி சக்தியை வந்து எடுப்பாங்க. இதுதான் மெயின். சரிங்களா? அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, நம்மளுக்கா வந்து சில நேரங்கள்ல இதை திருப்பி 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 திருப்பி, அதனாலதான் இந்த வெளியில உள்ள மக்கள் நீங்க கேட்டீங்கன்னா பொய்யை வந்து திருப்பி 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 சொல்லுவாங்க. இப்ப விஜய் நீங்க எடுத்துட்டீங்கன்னா, ஏன் வந்து இவன் பேசவே மாட்டான், ஆனா ஒவ்வொருக்கும் எனக்கும் அவனுக்கு தான் போட்டி, எனக்கும் அவனுக்கு தான் போட்டி, எனக்கும் அவனுக்கு தான் போட்டி. இதுதாங்க அவனுடைய இதுவே. வர எதுவுமே அவன்கிட்ட வந்து கிடையாது. இது எந்த ஃபார்முலா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்படி திமுகவுடைய ஃபார்முலா. பொய்ய வந்து அகெயின் அண்ட் அகெயின் 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 மனசுக்குள்ள போட்டு உங்களை பிரெயின் வாஷ் பண்ணி 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 அதுவே உண்மைன்னு சொல்லிட்டு உங்களுடைய எல்லாத்தையும் புதைச்சி வச்சாச்சு. சரிங்களா? நம்மளுடைய ரத்த நாளங்கள்ல இருந்து டிஎன்ஏல, அதாவது எது உண்மை அப்படிங்கிறதே நம்ம கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இவங்க வந்து திரும்பி திரும்பி அதே கிழிஞ்ச ரெக்கார்டு மாதிரி வருடக்கணக்காக அவங்களுக்கு வந்து சொல்லி டியூன் பண்ணி வச்சிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுக்கு இவங்க இதை செய்ய செய்ய நம்மளுக்கு வந்து ஒரு குற்ற உணர்வு வந்து சிலவங்களுக்கு எழ ஆரம்பிக்கும். அதாவது இதெல்லாம், அதாவது நம்பிக்கையை குறைக்கிறது, மன அமைதியை குறைக்கிறது, கவனத்தை வந்து திசை திருப்புறது, உயிர் சக்தியை வந்து கெடுக்கிறது, உணர்ச்சியை வந்து இது பண்றது. அப்ப குற்ற உணர்வு வந்துடும். டாக்ஸிக் மனிதர்கள் நிறைய நம்ம சந்திக்க வேண்டியது இருக்கும். மனக்குழப்பம் வரும். யார் நல்லவங்க யார் கெட்டவங்க எல்லாமே வந்து வர ஆரம்பிச்சிடும். அடிமைத்தனமான உறவுகளில் போய் விழுந்துருவோம். இதை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆன்மீக ரீதியா எனர்ஜி ட்ரெயின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அப்போ வந்து நம்ம ஒளி நல்லா என்ன பண்ணணும் அப்படின்னு நினைக்கணும் அப்படின்னா, என் ஒளியை திருட முடியாது, அது மூடப்படலாம். சரிங்களா? என் ஒளியை அவர்கள் மூடப்படலாம், மறைக்கப்படலாம், அதை நீயே மறக்கப்படலாம். இதுதான் எங்க மெயின். நம்மளே மறக்கடிக்க விடுவார்கள். சோ இதை வந்து என்ன அப்படின்னா, ஆன்மீகத்தில் வந்து மாயை அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சோ இதை வந்து எப்படி வந்து நீ வந்து என்ன பண்ணணும், இதை அப்போ இவ்வளவு அவங்க பண்றாங்கல்ல, நீ என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, செல்ஃப் அவேர்னஸ் இருக்கணும். அதனாலதான் செல்ஃப் அவேர்னஸ் நிறைய இருக்கணும். எல்லைகள் வைக்கிறது, பவுண்டரிங்ஸ். இல்லை அப்படின்னா இல்லை அப்படின்னு சொல்றதுக்கான கட்ஸ் வந்து நம்மகிட்ட வந்து வேணும். இதை எடுக்கதான் யாராலையும் வந்து முடியவே முடியாதுங்க. நீங்க நினைக்கிறீங்க எல்லை வைப்பது வந்து அவ்வளோ எளிது அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்க. கிடையவே கிடையாது. எல்லை வைப்பது தான் வந்து இந்த இரட்டை சுடர் பயணத்தில் இருக்கிற அத்தனை எத்தைச்சுடர்னு கிடையாது, எம்பத்துக்கான மிகப்பெரிய டிராபேக்கா இருக்கும். மிகப்பெரிய டிராபேக்கா இருக்கும் எல்லை வைப்பது. சரிங்களா? ஸோ என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது எல்லை வைப்பது. நம் உள்ள அமைதியை யாரும் கெடுக்கிறதுக்கு நம்ம அலோவே பண்ணக்கூடாது. நம்மளுக்கு நம் உடல், நம் மனம் பராமரிக்கிறது அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நம்ம செய்வோம். தியானம். அப்ப இதெல்லாம் பண்ண 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 என்ன ஆகும்னா, ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய ஒளி வந்து வெளியே வர ஆரம்பிக்கும். சரிங்களா? அப்போ இப்ப என்னத்தெல்லாம் காட்டி திருடுவாங்க அப்படின்னா, பயம் சொல்லிட்டேன் நான். அப்போ பயத்தை வந்து உனக்கு காட்டுவாங்க. என்னன்னா, நான் அது சொன்ன மாதிரிதான், எனர்ஜிஸ் இதாகுது, அப்படி ஆகுது, இப்படி ஆகுது, நீ பாதுகாப்பில் என்னெல்லாம சொல்லுவாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க வந்து என்ன அப்படின்னா, மனிதன் தன்னுடைய சக்தியை, அதாவது நீ பவர் அப்படிங்கிறதே அவங்க உனக்கு காட்டவே மாட்டாங்க. நீ பவர் அப்படிங்கிறதே நீ தெரியக்கூடாது அப்படின்னு மறைப்பாங்க. சரிங்களா? ஆனா நம்மகிட்ட இருந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நைஸா திருடிக்கிட்டே இருப்பாங்க. நான் பவர் அப்படிங்கிறதே, எனக்கு ஒளி, நீ ஒளி அப்படிங்கிறத எனக்கு காட்டிட்டாங்க அப்படின்னு சொன்னா நான் மேல போயிருவேன் அப்படின்னு நினைச்சிருவாங்க. சரிங்களா? சோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அதை வந்து அழிக்க முடியாது, ஆனா தடுக்கலாம், மறைக்கலாம், எல்லாம் பண்ணலாம். சோ இதை நல்லா அழகா பண்ணுவாங்க இவங்க. சரிங்களா? பண்ணிட்டு இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அதுல வந்து இவங்க வந்து வாழ்ந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. வாழ்ந்துடான்னு பாக்குறதோட இவங்க விட மாட்டாங்க. ஏன்னா இவங்க கெட்ட வழியில தானே எண்ணங்கள் இருக்கு, நம்மளே ஒரு களத்துல வந்து அழிக்க பார்ப்பாங்க.
இதுதான் நீங்க வந்து உச்சமா வந்து நடந்தது எனக்கு. சரிங்களா? ஸோ என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, நீ வந்து ஐயோ ரொம்ப இதையும் நம்பக்கூடாது நம்ம. நீ வந்து ஸ்பெஷல் சோல்ப்பா, நீ ரொம்ப தேர்ந்தெடுக்கப்பட்டவன், நீ பெரிய ஆளு, நீ அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அதையும் வந்து நம்பக்கூடாது. சரிங்களா? ஸோ ஈகோ வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஈகோ வந்து தூண்டி விடுற மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணுவாங்க. அப்புறம் மெயினா என்ன அப்படின்னா, லேடீஸ் ஃபுல்லா அமுங்குறது என்னன்னா, கருணை, காதல் அப்படிங்கிற கான்செப்ட்ல வந்து நிறைய பேரை வீழ்ச்சி அடைய வைப்பாங்க. லேடிஸை ஃபுல்லும் ஃபெமினைன் எனர்ஜி ஃபுல்லும் வீழ்த்துவது என்னன்னா, இந்த எமோஷனல் அட்டாச்மெண்ட்னா மட்டும்தான் வந்து ஒரு லேடியை வந்து அவங்களால வீழ்த்த முடியும். எதிர்த்து நின்று எவனாலும் ஜெயிக்க முடியாது ஒரு லேடி கிட்ட. ஏன்னா சக்தி அவ்வளோ பவர் வாய்ந்தவன். அந்த சக்தி கிட்ட எதிர்த்து நிற்க முடியாது. உடனே அவன் கோலம் மாதிரி என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காதல் இல்லை வந்து கருணை அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வந்து உனக்கு எமோஷ்னலாக அட்டாச்மெண்ட் கொடுத்து, அது மூலமாக ஸ்பிரிச்சுவல் பாண்டிங் வந்து கிரியேட் பண்ணி உன்னை அவன்கிட்ட டிபெண்ட் ஆக வச்சு ஒரு கில்ட் வேலை கிரியேட் பண்ணி எல்லாத்தையும் பண்ணி ஒரு அடிமைத்தனத்துல வச்சிருப்பாங்க. இது வந்து இன்னொரு டெக்னிக்கும் இதுல ஒரு போலியான ஆன்மீக அதிகாரம். எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இத வந்து நிறைய பேர் சொல்லியிருக்க மாட்டாங்க. நான் இப்போ வந்து கண்டுபிடிச்சது அப்படின்னு சொல்ல, நான் கண்டுபிடிக்கல, யாருக்கானே இருக்கும், அது எனக்கு தெரியல. நான் இது வரைக்கும் நான் எதுலையுமே பார்க்கல. என்ன அப்படின்னா, இப்போ உள்ள காலகட்டம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் சொன்னேன்ல, இந்த எமோஷ்னல் அட்டாச்மெண்ட் அப்படிங்கிற கான்செப்டுக்குள்ள வந்து நம்மளை வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் பாண்டிங் கிரியேட் பண்ணி அதை நம்ம டிபெண்டாக வந்து வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஆன்மீக லெவலில் வந்து இதுதான் வந்து ரொம்ப லெவல் அக்யூரேட்டாக வந்து நடக்கும். 2 விதமா இருக்கும். ஒன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிலவங்க வந்து சொல்றதை வந்து செய்ய மாட்டான். எவ்வளோதான் வந்து ஒரு புத்திமதி சொல்லி சொல்லி பார்த்தாலும் அவங்க வந்து கேட்கவே மாட்டாங்க. ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்கள வந்து இவங்க என்ன பண்ணுவாங்க, இவன் திருந்த போகிறது கிடையாது, நம்மளை எடுபடியாவது வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்கள வந்து இவங்க வந்து எடுபடி வச்சுப்பாங்க. சரிங்களா? இது ஒரு டெக்னிக். ஒரு ஒரு இதில் நீங்கள் எந்த இதில் போனாலும் சரி, இது ஒரு டெக்னிக்காக யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து இதில் வந்து அந்த ஹெட்டை வந்து குறை சொல்லலாமா அப்படின்னு கேட்டா குறை சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா, இவங்க தான் பல தடவை சொல்லிட்டாங்க, உனக்கு வந்து அவனுக்கு வந்து அடிமையா இருக்கிறது தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் திங்க் பண்ணும்போது அவனை வந்து எடுபடியா தானே இவங்க வந்து வைப்பாங்க. ஸோ எது வரைக்கும் நீ அடிமையா இருக்கிறது வந்து உனக்கு பிடிக்குதோ அது வரைக்கும் அவங்க உன்னை வந்து யூஸ் பண்ணிப்பாங்க உங்களுக்கு. ஸோ எல்லாருக்குமே வந்து போயிட்டாங்க அப்படின்னா அங்கே வேலை செய்யறதுக்கு யார் இருப்பா, அந்த நிறுவனத்தை வைக்கிறதுக்கு யார் இருப்பா, எடுபடி வேலை செய்யறதுக்கு யார் இருப்பா அப்படின்னு. கரெக்டு தானே அது? ஸோ இது வந்து தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன் நான். ஏன்னா அது அப்படிதான் இயங்க முடியும். இன்னொரு விதம் வந்து ஒன்று இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதைதான் வந்து நிறைய பேர் சொல்லியிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றேன். அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி கேட்டகரியில நான் இல்லவே இல்லை, நான் வந்து அப்படிலாம் நான் பண்ணவே மாட்டேன், என்ன மாதிரி ஒரு அக்மார்க் யோகியன் வந்து யாருமே கிடையாது, பல பேர் வந்து ஸ்பிரிச்சுவல் வந்து இப்படி இருப்பாங்க, நான் வந்து அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க வந்து ஆப்போசிட்டாக கிரியேட் பண்ணுவாங்க. இப்போ நான் நேற்று சொன்ன ஒரு இதுதான். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வீட்டுக்குள்ளே போய் இருந்துக்கிட்டு, சரிங்களா, இப்போ அவன் வீட்டுக்குள்ளே இருந்தாதான் அவனுக்கு வந்து சேஃப். ஒரு வீடு தான் அவனுக்கு வந்து சேஃப். இல்லை இந்த எப்படி எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம், திருடன் வந்து போலீஸ் வீட்டுக்குள்ளே போய் உட்காந்துப்பான். சரிங்களா? திருடன் வந்து போலீஸ் வீட்டுக்குள்ளே போய் உட்காருவான். இப்போ அதே மாதிரி தான் இவர் ஃபாலோவர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாஜக, சாட்டை துரைமுருகன், இவங்க அவங்க மோடி இப்படி இப்படின்னு இருப்பாங்க. ஆனா ஏன் அப்படின்னா வெளி மக்கள் வந்து நம்பணுமா. உள்தன்மையில பார்த்தீங்கன்னா ஃபுல்லும் சப்போர்ட் ஃபுல்லும் வந்து விஜய். சரிங்களா? ஸோ இந்த பொழப்பு நம்மளுக்கு எதுக்கு? இது வந்து வீரமா? இதுதான் வந்து வீரமா உங்களுக்கு? அதாவது ஒரு இன்சிடென்ட் வந்து நடக்குது. சரி, இதுக்கு முன்னாடி நீங்க எப்படியோ பண்ணீங்க, என்ன பண்ணீங்க, இடியில மாட்டினீங்க, ஓகே ஃபைன். ஒரு 41 பேர் செத்ததுக்கு அப்புறமும் நீங்கள் வந்து மனம் திருந்தவில்லை அப்படின்னு சொன்னா அத மாதிரி எவ்வளவு ஒரு கேவலமான ஒரு இது வந்து இருக்காது. எல்லாமே வந்து அப்போ உங்களுக்கு வந்து இறை வந்து உன்னை காட்டுது, வேண்டான்னு சொல்லிட்டு காட்டுது. அதோட நம்ம வந்து விட்டுருந்தோம் அப்படின்னு சொன்னா சேஃபா இருக்கலாம். ஒண்ணுமே விடாம திரும்பி திரும்பி அதையே நம்ம கிளறிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் வந்து அது ரொம்ப 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 கஷ்டம். இப்ப இருக்காது, போக போக இருக்கும். உங்களுக்கு வந்து
அவங்களுக்குள்ள நடக்கிற நிறைய விஷயங்களும் வந்து இருக்கு. அவங்க எதுக்காண்டி இருக்காங்கங்கிறதும் தெரியும். அதெல்லாம் நம்மளுக்கு தேவை கிடையாது. பட் நான் வந்து ஒரு விழிப்புணர்வுக்காண்டி சொல்றேன். இப்படிலாம் வந்து இருக்கிறாங்க. ஸோ வந்து வெளியே வந்து அவங்க வந்து எப்படி பேசுவாங்க அப்படின்னா, எப்படி வந்து திமுக வந்து நான் வந்து மொழியை காப்பாற்றுகிறேன். இவங்க லாஜிக் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே சேமா தாங்க இருக்கும். இவங்களோட இது எப்படி இருக்கும்னா பாலிசான இதா இருக்கும். எப்படி அப்படின்னா, நான் தான் வந்து தமிழை வந்து திராவிடன், நான் வந்து தமிழை காப்பாத்துறேன்னு சொல்லுவாங்க. ஒரு ஒரு சொட்டு கூட தமிழுக்காண்டி அவன் பண்ண மாட்டான். இந்த இந்த இதையே நீங்க பாத்தீங்கன்னா திமுகக்கு அப்படியே இருக்கும், டிவிகேக்கு அப்படியே இருக்கும். இப்ப ஆன்மீகத்துல பாத்தீங்கன்னா பரம்பரை ஃபவுண்டேஷன் ஆன்மீகத்துல 2 3 பேர் நான் பார்த்தா எல்லாருமே அப்படிதான் இருக்கிறாங்க. இவங்க இந்த சர்டன் ஒரு ரூல்ஸ் வந்து இவங்களுக்கு வந்து வச்சிருக்கிறாங்க. சரிங்களா? அதாவது ஒரு பொய்யை வந்து ஆணித்தனமாக அடிச்சு சொல்லிட்டோம் அப்படின்னு சொன்னா, நான் இதுக்காண்டிதான் இருக்கேன் அப்படின்னு சொன்னா மக்கள் வந்து நம்பிடுவாங்க. சரிங்களா? அப்புறம் வெளியில வந்து என்ன ட்ரெண்ட் மூவ் ஆகுது, அதுக்கு தக்கன நம்மளை வந்து கன்வெர்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாலும் இவங்க வந்து நம்பிடுவாங்க நம்மளுக்கு. இப்போ நானும் நீயும் வந்து எதிரிதான் அப்படின்னு சொல்றதை திருப்பி திருப்பி நம்மளுக்குள்ள வந்து புகுத்திட்டோம் அப்படின்னு சொன்னா நம்ம வந்து நம்பிடுவோம். இந்த டிராமாக்கு இதே கோமாளித்தனத்தை இவனும் ஃபாலோ பண்ணணும். அதாவது விஜய் பார்த்து காப்பி அடிக்கிறான். அப்ப முட்டாள் மக்கள் எல்லாம் ஜென்சி கிட்ஸ் எல்லாம் முட்டாள் தானே. அப்படி சொல்றேன்னு தவறா நினைச்சுக்காதீங்க. பயங்கர முட்டாள்களா இருக்கிறாங்க. என் பொண்ணுட்டே நான் திட்டுவேன். அவளுக்கு கோவம் வரும் ரொம்ப. என்னையப்பா நான் இல்லையே நான் இல்லைன்னு நான் இவ்வளவு கேவலமா இருப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்லைன்னு திட்டிகிட்டே தான் இருப்பேன் நான். இவ்வளோ அவருக்கு எவ்வளவோ வளர்ந்துருச்சு, இவ்வளோ அசிங்கமா இருக்கிறீங்க, நானா இல்லை நானா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா. ஆக்சுவலா அது நான் இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் அதுங்க மேல உள்ள மரியாதையே எனக்குலாம் வந்து சுத்தமா போயிடுச்சு. இவ்வளோ முட்டாள்கள் இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க எப்படி அப்படின்னா நல்லவங்க மாதிரி இருக்கிறவங்கள வந்து சினிமா பேஸ்டே இவங்க வந்திருக்கிறாங்க. இவங்க காலகாலமாக சினிமா பேஸ்டே வந்திருக்கிறாங்க. சினிமா பேஸ்ட் வர 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 இளைய சமுதாயம் ஃபுல்லும் எது நிஜம் எது உண்மை அப்படிங்கிறதே வந்து தெரியாம போயிடுச்சு. எது உண்மை அதுவே வந்து சுத்தமா தெரியாம அவங்க மொத்தமா மூளை செலவை செய்து வச்சிருக்கிறாங்க. எல்லாம் நிறைய பேரை செஞ்சு வச்சிருக்கிறாங்க. இதுதான் அவங்க ப்ளஸ் பாயிண்டாகவும் அவங்க வந்து நினைக்கிறாங்க. சரிங்களா? நான் இத்தனை பேரை நான் வந்து மூளை செலவை செய்து வச்சிருக்கிறேன், எனக்கு இது வெற்றியை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து அவங்க மனதில் ரொம்ப ஒரு இருக்கு. அப்ப ரிப்பீட்டடா இதே திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்கிறது. அப்போ மக்களுக்கு சந்தேகம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி இவங்க இப்படி வாக் போனா நானும் வந்து வாக் போனா அப்போ அங்க உள்ள முட்டாள்கள் என்ன நினைப்பாங்க, இவன் தாண்டா நம்மளுக்கு எதிரி, இவன் தாண்டா எதிரி அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்கல்ல. ஸோ எவ்வளவுத்துக்கு மோசமா இவங்க ஒரு இதை வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதான் இதோட ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு என்ன சொல்றதுன்னே தெரியல. தமிழ்நாடு வந்து எவ்வளவுத்துக்கு இளைய சமுதாயம் வந்து போகுது. இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா இலங்கை மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல வந்து இவங்க வந்து என்னன்னா தமிழ் அதாவது பழியை தூக்கி தான் வந்து வேற ஆள் மேல போடுவாங்க. இவங்க ஈஸியா போடுவாங்க. ஆனா ஃபுல்லா அழிக்கிறது வந்து இவங்க தான் உட்காந்து அழிச்சிட்டு இருக்கிறாங்க. இதுதான் வந்து நடக்குது. இதுக்கு ஏன் வந்து பல பேர் வந்து சப்போர்ட் பண்றாங்கன்னா கொடுக்குற பணத்துக்காண்டி தான் நிறைய பேர் பணத்துக்காண்டி வாழாற்ற கோஷ்டி பணம் 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 இது ஒரே தான். இதை தவிர எதுவுமே இல்லைங்க. பணம் 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 கொடுத்தா என்னென்னு செய்யலாம். எவ்வளோ ஒரு அழகா 30 நாள் கரெக்டா 30வது நாள் எந்த தோஷியக்காரன் குறிச்சு கொடுத்தான்னு தெரியல. அழகா வந்து இங்க வந்து அவங்கள இங்கே கூப்பிட்டு அந்த மக்களும் சிரிச்சுக்கிட்டு வந்து தன் பிள்ளை தன் புருஷன் எல்லாத்தையும் பலி கொடுத்துட்டு இப்ப அதே கான்செப்ட் தான் வந்து தேமுதிகவும் பண்ணியிருக்கு. என்ன இதெல்லாம் பாருங்களேன். அவருடைய வீட்டுக்கார தொல்லை துடிக்க அணுவணுவா வந்து சாகடிச்சதே அவங்க. இது எல்லாத்துக்காண்டி அங்க போய் விழுந்திருக்கிறாங்க. அவ்வளவுதான். நாளைக்கு இவனும் போவான். முடிஞ்சுதா? அப்போ அந்த ஓட்டு நேரத்தில் வந்து ஒரு தவறு நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா 5 வருஷம் அதுக்குள்ளே இவங்க என்னெல்லாம் பண்ணுவாங்கன்னா அவ்வளவுதான் எல்லாமே முடிச்சிருவாங்க. ஏன்னா ஃபுல் போதை இது வந்து உள்ள நுழைஞ்சிருச்சு. ஸோ டோட்டலாவே வந்து இவங்க வந்து கொலாப்ஸ் பண்ணி வந்து விட்டுருவாங்க. ஸோ அடையாளம் அப்படிங்கிறது வந்து அழிக்கிறதுக்கு வந்து உள்தன்மைக்கும் வந்து வெளித்தன்மைக்கும் விடக்கூடாது, உள்தன்மைக்கும் விடக்கூடாது. இதுதான் இன்னைக்கோட கான்செப்ட். அப்போ வெளித்தன்மையில் இதெல்லாம் வந்து இருக்கு. இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சமான விஷயங்கள். உள்தன்மையில் அப்படின்னு சொல்லி வரும்போது இது மூலமா நம்மளை வந்து என்னை வந்து திருட பார்த்துச்சு. ஃபர்ஸ்ட் என்னோட ஆன்சிஸ்டரே வந்து திருட பார்த்துச்சு.
அப்பதான் நான் வந்து வீறு கொண்டு எழுந்தேன்னு சொல்லிட்டு சொல்லலாம். என் அடையாளத்தை நீ எப்படி திரும்புவ, எப்படி வந்து தமிழுக்காண்டி நம்ம வந்து சொல்றோமோ அதே மாதிரி உள்தன்மையில் எனக்கு வந்து நக்கும் போது நான் வந்து எனக்கு அடி பர்ஸ்ட் ஆயிட்டேன்னு வச்சுக்கோங்க. அது அப்போ வந்து நான் எமோஷனல் ஃபீலிங் எப்படி என்னைய என்கிட்டே இருந்துகிட்டு என் அடையாளத்தை நீ வந்து எடுக்க பாக்குற நீனு அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து உக்ரமாவே மாறினேன்னு சொல்லணும். ஆனா அதுல இருந்தா எனக்கு ஆரம்பிச்சதுன்னே நான் சொல்லலாம். நான் வந்து அந்த ஒரு இது மாதிரி இது இனிமே அவ்வளவுதான், நம்மள மறைச்சி அந்த ஒளிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுவா அவ அது விடாம கண்ணிங்கா எப்படியாவது நம்ம இதுல இருந்து திருடிடணும் வெட்டுறது அப்படின்னு சொல்லிட்டுதான் அதே இலங்கையை வச்சு ஒருத்தன் வந்து ரைட் அப் எழுதுவான். சரிங்களா? எப்படி எனக்கு வந்து அது வரும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய ஓல்டு மெமரிஸ், சரிங்களா, நான் பாஸ்ட் லைஃப் ஹிஸ்ட்ரிஸ், இது எல்லாமே இவங்க என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ஒரு இது வச்சிருக்காங்க. அது அவங்க கண்டென்ட் அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்லுவாங்க. அந்த கண்டென்ட் வச்சு இவங்க வந்து திருடி இவங்க வந்து இது பண்றது. ஃபர்ஸ்ட் வந்து நல்லா தான் இருந்துட்டு இருந்தான். அப்புறம் ஒரு ஸ்டேஜில் வந்து இவகிட்ட போனோன்னு எல்லாத்துக்கும் என்னதான் என்னோட ஃபர்ஸ்ட் வரவங்க எல்லாம் நல்லா தான் இருப்பாங்க. நல்ல திமிரு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்சம் ஓரளவு நல்லா சக்தி கிடைச்சிருச்சு, நம்மகிட்ட இருந்து நிறையா கொஞ்சம் இது எடுத்துட்டாங்க அப்படின்னா அவன் திமிரை காட்ட ஆரம்பிப்பான். அதுக்கப்புறம் நான் என்னது அவனை க்ளோஸ் பண்ணுறதான் எனக்கு இப்படிதான் எனக்கு வந்து நடக்கும். அது 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 அதுதான் கர்மா அப்படின்னு சொல்கிறோம் நம்ம. ஸோ ஒரு ஸ்டேஜ் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவன் வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்கு ரொம்ப பேராசைப்பட்டுதான். அதாவது ஒரு எமோஷ்னலை நீங்களே யோசித்து பாருங்க. ஒரு எமோஷ்னலை திருடி நீ அந்த எமோஷ்னலை வந்து பணம் சம்பாதிக்கிற அப்படின்னு சொன்னா எவ்வளோ கேவலமானவளா நீ வந்து இருப்ப. அப்போ என்னோட எமோஷ்னலை வந்து திருடி நான் வந்து இதுக்கு நான் ரொம்ப பாடுபட்டேன். தனிமையா இருந்து நான் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டேன். எப்படி என்னோட உணர்வுகளை வந்து நீ எப்படி வந்து திருடுற நீனு அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருந்துதாங்க அவ்வளோ ஒரு பிரச்சனை, அவ்வளோ ஒரு கஷ்டம், அவ்வளோ இது வந்து நான் வந்து மீண்டு வரும்போதுதான் ஒரு ஸ்டேஜில் வரும்போது எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஒரு இலங்கையை காட்டி தான் வந்து என்கிட்ட வந்து வருவோம். இன்னுமே அப்படிதான் நடந்தது. இலங்கை அப்படிங்கிறது தான் வந்து போகும், இலங்கையில இருந்து தான் வந்து ஆரம்பிக்கும் என்னோடது. அது ஏன்னு சொல்லிட்டு எனக்கு அதுதான் ஒரு ஒரு சோழோட அவ்வளோதான். சரிங்களா? ஸோ அப்பதான் நான் வந்து என் அடையாளத்தை யாருக்காண்டியும் நான் வந்து என் ஒளியை வந்து நான் வந்து மறைக்க அனுமதிக்க மாட்டேன். என் ஒளியை திருட நான் வந்து அனுமதிக்க மாட்டேன் அப்படிங்கிற ரொம்ப ஒரு பெரிய ஒரு குறிக்கோளோட நான் எல்லைகள் இல்லை சொல்றதுக்கு நான் கவலைப்பட மாட்டேன். எல்லைகள் வந்து வகுத்துருக்கு என்னோட இதுல இருந்து நான் வந்து ஷைன் ஆக 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 நான் அவ்வளோத்துக்கு வந்து ரொம்ப லெவல் வந்து கஷ்டமும் பண்ணிருக்கேன். அதே மாதிரி எனக்கு வளர்ச்சியும் அந்த அளவுக்கு வந்து எனக்கு வந்து வந்துருக்குதான் சொல்லலாம். ஷார்ட் டைம் கூட சொல்லலாம். ஏன்னா இந்த இவ்வளோ பீரியட் ஆஃப் டைம்ல அவ்வளோத்துக்கு நான் பெயினும் அனுபவிச்சுக்கிறேன். இந்த பீரியட் ஆஃப் டைம்ல இவ்வளோத்துக்கு எனக்கு வந்து வளர்ச்சி வருது அப்படின்னு சொன்னா அதுக்கு முழு காரணம் நான் சொல்றது வந்து அன்னை வாராகி தான். ஏன்னா அவளோட சப்போர்ட் இல்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் வந்து வந்திருக்க முடியாது. ஏன் அப்படின்னு சொன்னா இந்த மனிதர்களுக்கு அப்பாற்பட்டு இருந்து என்னை காப்பாற்றினார். உண்மையை சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது நாள் வரைக்கும் எந்த ஒரு மனிதனும் எனக்கு வந்து அதாவது எனக்கு தெரிஞ்சவங்க நான் வந்து யாருக்கெல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணவங்க, நான் அவங்களுக்காண்டி செஞ்சவங்களா இருக்கட்டும், என் உறவுக்காரங்களா இருக்கட்டும், என்னோட யாரா இருக்கட்டும் ஒருத்தர் கூட ஒரு சின்ன சப்போர்ட் கூட இந்நாள் வரைக்கும் எனக்கு வந்து பண்ணது கிடையாது. யாருமே பண்ணது கிடையாது. ஆனால் இறை சக்தி அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது எங்க இருந்தாலும் எனக்கு வந்து கிடைக்கும். எப்படி கிடைக்குமே தெரியாது, கிடைக்கும். அப்ப நானே ரொம்ப ஆச்சரியப்படுவேன். எப்படி வந்து இவ்வளோ பெரிய பெரிய ஆட்களோட வந்து என்னைய எப்படி வந்து என்னைய வந்து நீ அவ்வளோத்துக்கு இது பண்றேன்னா எங்க அம்மா ஸ்பெஷல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு யாராவது என்னை சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உடனே இவ என்ன பண்ணுவா, நான் வந்து இந்த நித்யானந்தோட எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலா என்னை அடிச்சு வரைச்சிட்டே இருந்தாங்க. நான் போய் மீனாட்சின்னு சொல்லுவேன். ஆக்சுவலா இந்த ஒரு இன்சிடென்ட் நான் பேசிட்டே இருக்கேன். நான் வந்து இப்படிதான் வந்து என்ன பண்ணுவேன்னா எங்க குருஜியோட பயங்கர ஃபைட் போடுவேன் ஸ்டார்டிங்ல, இப்பவும் போடுவேன்.
ஸோ என்ன அப்படின்னா இவர்கிட்ட போய் கேட்கும்போது எனக்கு சொல்ல மாட்டார், எதுவுமே வந்து சொல்ல மாட்டார். சொல்லாம எப்படி இவர் வந்து எதுவுமே வந்து டிங்கி கொடுத்துட்டே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு, ஒரு டைம் வந்து போகும்போது 2 மட்டும் முன்னாடி சொன்னா ஆமாமா ஆமாமா அப்படின்னு விட்டுருவாரு. மத்தவங்க ரொம்ப பிடிச்சாரு என்கிட்ட வந்து உண்மையே சொல்ல மாட்டாரு. எதுக்கு இவரு தெரிஞ்சாலும் வந்து உண்மையை சொல்ல மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என்ன பண்ணேன், ஒரு நாள் போகும்போது எனக்கு மறந்துச்சு அவருக்கு. அப்படியே அவரு சொல்றாரு, என்கிட்ட வந்தா எனக்கு கேட்கணும் இருந்தாதான் வந்து நான் வந்து கேட்க முடியும். அதுக்கு நான் வந்து நான் காலையில எனக்கு ரொம்ப இதா வரும். எனக்கு மார்னிங் தான் எழுதுறேன் வேகத்தை எழுதிட்டு இப்ப எப்படி மறக்கிறேன்னு பாப்பான்னு சொல்லிட்டு வீரவசனம் வந்து போடுறேன் நான். ஆக்சுவலா நான் ரொம்பலாம் போய் கேட்க மாட்டேன். போறேன் அவர் உடனே என்னை ட்ரிகர் பண்ணணும் அப்படிங்கிறதுனால ஏன் இங்க வந்த அப்படின்னாரு. எனக்கா கோவில் எனக்கு யாராவது வந்து கோயிலுக்கு வரவங்க நீ ஏன் வந்த அப்படின்னு சொன்னோன்னே நான் அவரு சொன்னோன்னே எனக்கு இந்த சொல்லு நேரம் அதுக்கு பண்ணோடனே நான் வந்து பர்ஸ்ட் ஆனேன். அப்படி அது என்னன்னு தெரியல, அது குருவோட அந்த இதுவா என்ன அவர் ஒரு வார்த்தை எனக்கு இன்னும் நேரம் வந்து நான் எதிர்த்துருவேன். என்னது அவரு வந்து நான் என்ன நினைச்சேன்னா இவரை பார்த்து எதுக்கு வந்தேன்னு கேட்கிறாரு போல, எங்க எதுக்கு வந்தேன் அப்படின்னு கேட்கிறாரு அப்படின்னு சொன்னோன்னே நான் எதுக்கு நான் என் உங்களை பார்க்க வந்தேன், நான் என் அம்மா பார்க்க வந்தேன் அப்படின்ட்டு. அப்போ போ எழுந்து போகும் அம்மாவே பார்த்துட்டு போ அப்படின்ட்டாரு. உடனே உடனே எங்க அம்மாட்ட போய் ஓ கதை அப்படியா, இனிமே நான் எங்க அம்மாட்ட இருந்தாலும் சொல்லிக்கிறேன். நான் அங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணேன். ஆனா இன்னும் டைம் வரைக்குங்க அவரு என்னை அவரும் வந்து என்னை வந்து என்ன பண்ணுவாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா மாத்தி மாத்தி சொல்லுவாரு. என்னை வந்து பயங்கர ட்ரிகர் பண்ணுவாரு. நான் ஒண்ணுமே வந்து செய்ய மாட்டேன். நான் அப்படியே அமைதியா அவர் சொல்லும் போது கேட்டுட்டே இருப்பேன். எங்க அம்மாட்ட போய் நான் வந்து அழுதுட்டு வந்துட்டேன்னா ஆனா உண்மையான அவருக்கு செம்ம அடியில அவருக்கு என்னைய தப்பா சொல்லிட்டாரு அப்படின்னு சொன்னாரு. அவருக்கு அங்க வந்து ஏதாவது ஆக்சுவலா பேசிக்கா என்ன அப்படின்னா அவங்க கூட்டங்களுக்கு வந்து என்னை வந்து டைரக்டா பேசினா வந்து இது பண்ண அதுதான் போறாம பிடிச்சதான் நிறைய கிடக்கு இருந்தாங்க. ஸோ என்ன ஆகும் அப்படின்னா அது அவங்களுக்கு தேவை சரிங்களா, வேலை செய்யறதுக்கு அவங்களுக்கு எல்லாம் வாங்கி கொடுக்கறதுக்கு எல்லாமே அவங்களுக்கு வந்து தேவை. அதுங்களுக்கு என்ன சந்தோஷம் அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னைய வந்து இப்படியே டிகிரேட் பண்ணா இதுங்க குஷியில வந்து முடியும். அப்படின்னா ஒருத்தங்களை அவமானப்படுத்தினா இவங்க வந்து சிரிப்பாங்க. இவர் வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இவர் வந்து நிறைய அவமானங்களை கடந்துதான் வந்து இவங்க வந்து சாதிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க. இவ அவமானங்கள் ஏன்னா எனக்கு அந்த குணம் இருக்கு. நிறைய பேர் அவமானங்கள் வந்து அதுலயே வந்து கிடப்பாங்க. நம்மளுக்கு வந்து அந்த அந்த கட்ஸ் இருக்குது, நம்மளுக்கு அந்த திமுர் எல்லாமே வந்து அப்ப நம்ம சாதிச்சு காட்டணும் அப்படிங்கிற ஒரு வெறி வந்து எனக்கு இருக்கு. இது வந்து அவருக்கு புரிஞ்சோடனே அவர் என்ன பண்றதுன்னா இதை என்னைய வளர்க்கறதுக்காண்டி அவருக்கு பண்றாரு. இதுங்க எல்லாம் உட்காந்து அடுத்தவனை சிரிச்சு அடுத்தவனை பார்த்துட்டு இருந்து ஒன்னும் உட்கார்ந்து இருக்குதுங்க சரிங்களா. எவ்வளவு கொடுத்தாலும் நிறைய ஆன்மீகத்துல ஒண்ணுமே வந்து கத்துக்க மாட்டாங்க. சோ என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இவரு ட்ரிகர் பண்ணுவாரு, தப்பா சொல்லுவாரு. உடனே எனக்கு நான் அப்படியே எல்லாரும் கிண்டல் பண்ணி வந்து சிரிப்பாங்க. ஆனா நான் எங்க அம்மாட்ட தான் போனேன். என்ன சொல்லிருக்கிறாரோ அது அப்படியே எங்க அம்மா வந்து என்ன பண்ண நான் இப்படியே எதுவுமே செய்ய மாட்டேன். நான் உடனே கேட்பேன், நான் உண்மையா அவனுக்கு தெரியுங்கள, நான் உண்மை அப்படின்னு சொன்னா என்னை காப்பாத்து. வேற எதுவுமே அவங்கள மாதிரி மந்திர முடிய மாட்டேன், எதுவும் இப்பதான் கொஞ்சம் நல்லா பண்றேன்னு வச்சுக்கோங்க. நீங்களாம் எதுவுமே வேடிக்கை தான் போய் பார்த்துருவேன். என்னதான் நடக்குது பாப்போம் அப்படின்னு சொல்லி சும்மா போவேன். அப்படியே பாப்பேன், எனக்கு ஒண்ணுமே தெரியல, அப்படியே பார்த்துட்டு வந்துருவேன் நம்ம. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன சொல்லி என்னைய வந்து அந்த இடத்துல வந்து என்ன சொன்னாரோ அதை முறிக்கிற வரைக்கும் எங்க அம்மா வச்சு செய்வா எல்லாத்தையும். அது அவருக்கே நல்லா தெரியும். ஒரு ஸ்டேஜுக்கு மேல அவரே விட்டுட்டாரு. நான் ஒரு வார்த்தை வந்து எனக்கு வந்து ரொம்ப ட்ரிகர் ஆயிட்டு அப்படின்னு சொன்னா பயங்கரமா நான் வந்து எழுதுவேன். நான் வந்து 12 மணிக்கு நான் வந்து மெசேஜ் போட்டுட்டு ஆனால் அந்த வார்த்தை அவரு சொன்னது தப்பு அப்படின்னு சொல்றதே அவருக்கு நீ மத்தவங்களுக்காண்டி எதுக்கு இந்த பிள்ளைய வந்து இப்படி சொல்றேன்னு நினைப்பாளா என்னன்னு தெரியல. அவர் வந்து சொல்றது அதான் சொல்லல இந்த சேர்ல ஆசைப்படுறது இந்த ஒரு வார்த்தை தாங்க கிட்டத்தட்ட 3 வருஷமா எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா என் பிள்ளைய பார்த்து 1 சீட்டுக்கு ஆசைதான் 1 சீட்டு இருக்கு என் பிள்ளைக்கு நான் எவ்வளவு அப்படின்னு சொல்ற மாதிரி வச்சு 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 செய்வாங்க எங்க அம்மா. ஸோ அப்போ அதுதான் வந்து நம்மளுடைய ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது என்ன பொறுத்தவரை என்ன அப்படின்னு சொல்லுங்க
யாருக்கும் கெடுதல் நினைக்க கூடாது. உள்ளம் வந்து தூய்மையா இருந்து உண்மையா இருந்தா போதும் நினைப்பேன். உண்மை இருந்தாலே உனக்கு போதும்னு நினைப்பாங்க. அக்செப்டன்ஸ், உண்மை, சின்ன சின்ன வார்த்தை தான். ஏற்றுக்கொள்ளுதல், உண்மை, தெளிவு, விழிப்புணர்வு, இதெல்லாம் இருந்துச்சு. அதாவது உண்மையான அன்பு, போலி கௌரவம் பார்க்காம, அன்பை தூய அன்பு, இதுவே செக்ஸை வந்து சக்கரடா பார்க்கறது, இந்த மாதிரி விஷயங்கள்ல நீங்க சின்ன சின்ன விஷயங்கள் வந்து கத்துக்கிட்டீங்கனாலே உங்க ரேஞ்சே வந்து எங்கேயோ வாராங்கன்னா நீங்க வந்து கும்பிட்டீங்க அப்படின்னு சொன்னா, அதான் சொல்றாங்க, யாரா இருந்தாலும் சரி நீங்க உண்மையா இருந்தீங்க அப்படின்னா எவ்வளவுமே வந்து கிட்டைக்கு வர முடியாதுங்க. எல்லாரும் தோத்துதான் போவாங்க. அதான் வெற்றி தேவதை அப்படின்னு சொல்லி வெற்றி தான் கொடுப்பாங்க. அந்த அதை வந்து நம்மளுக்கு தக்கன மாற்றணும். சிலவங்க பணம் அப்படின்னு தான் அவங்க வெற்றி அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது நான் வந்து பணக்காரியா இருந்தா நான் வெற்றி நினைக்கிறேன். ஆக்சுவலா அது வெற்றி கிடையாது. அதை ஆன்மீகம் அப்படின்னு சொல்லி வரும்போது அவுட் மெட்டீரியலுக்கு வேணா வெற்றி இருக்கும். பட் உள் தன்மைக்கு வந்து வெற்றிங்கிறதே வந்து வேற. அதை அவங்களுக்கு ஒண்ணுமே அந்த ஸ்டேஜுக்கே அதை எடுத்திருக்க மாட்டாங்க. அவங்க வந்து வெளித்தன்மையா சொன்னல அடையாளம் அப்படிங்கிறது 2 அடையாளம் இருக்கு. இதெல்லாம் வந்து அழிஞ்சு போற அடையாளங்கள். அந்த அழிஞ்சு போற அடையாளங்களுக்குத்தான் வந்து இவங்க வந்து முக்கியத்துவம் கொடுப்பாங்க. உள்ள உனக்குள்ள ஒண்ணு திருடு போயிட்டு இருக்கிற, அதை பாதுகாக்கணும். அதை பாதுகாத்த பிறகு உனக்கு வெளியில உள்ளது ஆட்டோமேட்டிக்கா பணம் எல்லாமே உனக்கு தக்கன வந்து எல்லாமே வந்து கிடைக்கும் அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து தெரியாது. எங்க இருந்து எப்படி கிடைக்கும்னா தெரியாது. எல்லாம் கிடைக்கும், திருப்தியா கிடைக்கும். அதான் வந்து ஆன்மீகத்துல நம்ம வந்து செல்ஃப் ரியலைசேஷன் உணர்றது தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுல அது தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா வெளி அடையாளத்தையும் எவனாலும் திருத்த முடியாது, உள்ள திருட முடியாது, உள் அடையாளத்தையும் வந்து யாராலையும் வந்து மறைக்க முடியாது. திருட முடியாது அப்படின்னு கிடையாது, மறைக்க முடியாது. அதுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. நம்மளுடைய அடையாளம் நம்மளுக்கு, சரிங்களா? அடுத்தவங்களை மாற்றி வைக்கிறதோ அடுத்தவங்களை ப்ரொஜெக்ட் பண்றதோ அது அப்படி பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன் அவங்க வந்து அப்படி பண்றாங்கன்னா, நம்ம அதான் சொல்ல அந்த குழப்பம், அந்த கான்சன்ட்ரேஷன் அவங்கள்ட்ட இருக்கிறது என்னன்னா, அவங்க நம்மளை வந்து அப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. அது இருக்கக்கூடாது. அது அவங்களுடைய வீக்னஸ். அந்த வீக்னஸை வந்து அவங்க வந்து பயன்படுத்துறது வந்து நம்ம அலோவ் பண்ணக்கூடாது.